வச்சு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் வந்து நல்லா வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொச்சி நிற்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவை வந்து வறுத்து வச்சுக்கிறது வந்து கொட்டிடலாம். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு பத்தலாம் பாருங்கள், பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எதுவுமே வச்சுக்கிறோம். நல்லா வந்து கொச்சி நிற்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொச்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்கும். இது என்னோட ஸ்டைலில் வந்து நான் செய்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டா, ஆனியன் அண்ட் தென் பூண்டு வந்து ஊசி வச்சுருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயிட்டும். காஞ்சி பிறகு கோல்டு ஆனியன் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டா ஆட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. புளி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம். அதை வந்து வறுத்து வச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டிட்டோம். ஸோ நல்லா வந்து மிக்ஸி வந்து மசிஞ்சிச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். ஸோ மீன் குழம்பு கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து காயிட்டோம். காஞ்சி பிறகு கடுகு சீரகம். ஸோ வெந்தி வந்து போடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அந்த பச்சை வாசம் போகிற காலைக்கு வதக்கணும். இன்னும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ பெருங்காயம், ஸோ மஞ்சள் பொடி கொண்டு போடணும். அப்புறம் வந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போடணும். அப்புறம் வந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். இதுக்காக மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா காரெல்லாம் நல்லா இருந்தால் வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வந்து வதக்கிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கட்டும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். நல்லா இறக்கும் போது ஒரு 5 to 10 minutes முன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன் போடணும். இப்போ போட்டால் நல்லா வந்து அப்புறமா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கட்டும். வந்து கொச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு குழம்பு. ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்படியே களி குட்டினே இருக்கக்கூடாது. அப்படியே விட்டுணும். விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபிஷ் இருக்குது. ஸோ அடிக்கடிக்கு வந்து களி குட்டினீங்கன்னாக்கா முள்ளெல்லாம் உடஞ்சிடும். ஃபிஷ்ஷில் இருக்கிற முள்ளெல்லாம் வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொச்சி இருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கலாம். பீஸ் பாருங்கள் அழுக்கழுக்க அப்படியே இருக்குது.